அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர். ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் கட்டி தொழில் தொடக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நான் இருக்கிறேன். நம்ம நிறுவனம் இருக்குது. அனைத்து வகையான ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின்களும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் எந்த வகையான மிஷின் வாங்கினா, கட்டிங் ஃப்ளோட்டர் வேணும்னாலும் சரி நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜேகே, சாகா, ஸ்கின் கட், ஸ்கை கட், மொபைல் ஸ்கின் கட்டிங் ஃப்ளோட்டர், இது மாதிரி பல கட்டிங் ஃப்ளோட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தாமதிக்காமல் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டிக்கர் கடை தொழில் நடத்துபவராக இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட மிஷின் எடுக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா டிசைன் டெம்ப்ளேட்ஸ், சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்ஸ், அதை ஃபாண்ட், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷனும் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நம்ம நிறுவனத்துக்கு நேரில் வாங்கலாம், அல்லது அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷின் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சி விட்ருவோம். இன்ஸ்டாலேஷன் ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவோம். மேலும் பல விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் எந்த மிஷின் ப்ரைஸ் தேவைப்பட்டாலும் சரி எனக்கு மெசேஜ் பண்ண அவசியம் இல்லை. டைரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஸ்டாக் இருக்குதா இல்லையா, என்னென்ன ப்ரைஸு, இதில் எல்லாமே அதில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு சாட் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். இந்த வீடியோவில் GA504 கட்டிங் ஃப்ளோட்டரோட ஸ்டாண்டு எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவோட இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபை கொடுத்துருப்பேன், அது பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிக்கங்க. இந்த புஷ்ஷு, இந்த ஸ்க்ரூவெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவு தான் நம்ம மாட்டணும். ஸோ அதனால் இதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரமாக வரும்போது பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூணாவது இது பட்டை அப்படின்றது. ஸோ இந்த பட்டை, ஸோ இந்த இதில் உங்களுக்கு 3 இது கொடுத்துருக்குறேன். இதையும் பாஸ் பண்ணிவிட்டு புரியலன்னா பாருங்கள். ஏரமாக இருக்கும்போதே பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் இப்போ 1 பார்த்தீங்கன்னா பாட்டம் மாற்றுறது, 2 மிடில், 3 பேக் ரோலர் மாற்றுறது. ஸோ இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்டாண்டோடைய இந்த பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டு இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 1 பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஸ்க்ரூவு. ஸோ இந்த லென்த் ஸ்க்ரூ தான் நம்ம இந்த பாட்டம் ரோலர் இருக்கு இல்லைங்க, பாட்டம் இது அந்த ரோலர் இருக்கிறது இதை மாட்ட போகிறோம். 4 ஸ்க்ரூ போடணும். லென்த் ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ போடணும். ஸோ இந்த லெஃப்ட் பீம் இருக்கு இல்லையா, லெஃப்ட் பீம் அண்ட் ரைட் பீம், ஸோ இதில் தான் நம்ம மாட்ட போகிறோம். இது அந்த வளைவு, அந்த ரேடியஸாக இருக்கும் இப்படி வெளிப்பக்கமாக வரணும். ஸோ அதை பார்த்து மாட்டுங்க. ஸோ உள்ள பட்டையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்பக்கமும், இந்த ரேடியஸ் கொஞ்சம் வளைவாக இருக்கிறது வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதை மாட்டிட்டு 4 ஸ்க்ரூவும் போயிட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்கு நார்மல் டைட் பண்ணுங்கள் போதும். ரொம்பவும் டைட் அதிகமாக பண்ணிங்கன்னா ஒரு அந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதாகாது. அதனால் அளவாக நார்மல் டைட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூ டிரைவர் நல்ல பெரிய ஸ்க்ரூ டிரைவராக ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வேண்டாம், ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் தான் வேணும். ஸோ 2 பின் இருக்கிற பட்டையாக இருக்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்க்ரூ உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் முக்கியம். ஸோ நாளையும் அவரேஜாக டைட் பண்ணிக்கோங்க.
ஸோ 2 சைடும் வந்து லெஃப்ட் பீமு ரைட்டு பீமு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 4 அங்கே அந்த இதில் 4 ஸ்க்ரூ இதில் 4 ஸ்க்ரூ 8 ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லெஃப்ட் பீம் ரைட்டு பீம் ரெண்டுமே வந்து இப்போ கையில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சாரி பாருங்க, 2 இதுவும் மாட்டியாச்சு. ஸோ இந்த ரேடியஸ் பக்கம் வந்து வெளிப்பக்கம் வரணும், பட்டையாக இருக்கிறது உள்பக்கம் வரணும். பாருங்க, 4 ஸ்க்ரூ வந்து கீழே மாட்டியிருக்கிறேன். பாருங்க, பட்டையாக இருக்கணும், வெளிப்பக்கம் வரணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சென்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து 2 ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி இந்த புஷ் இருக்கும். ஸோ புஷ்ஷை வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளே போடணும். வெளிப்பக்கம் வந்து 2 இது மாதிரி இருக்கும், ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து உள்ளே போடணும். ஸோ பாருங்கள், 2 புஷ்ஷு, கருப்பு புஷ் இருக்கு இல்லையா, லென்த்தாக புஷ் இருக்கு இல்லையா, இந்த புஷ்ஷை வந்து பாருங்கள் உள்ளே போடுறேன். இது உள்ளே வந்து இந்த புஷ்ஷுக்குள்ளே வந்து ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கும், கருப்பு கலரில் வந்து சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நம்ம போடணும். போட்டு வெளிப்பக்கமாக அந்த ஸ்க்ரூ வெளியே வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த சென்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்பக்கமாக வச்சு டைட் பண்ணுங்கள். 2 ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு அந்த பாருங்கள் உள்ள ஸ்க்ரூவை போடுறேன். ஸோ இந்த உள்ள சின்ன ஸ்க்ரூவை போட்டுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா அமுத்துனீங்கன்னா வெளியே வரும். அந்த ஸ்க்ரூவானது வெளியே வரும். நம்ம லைட்டாக இப்படி மேலே வச்சு நம்ம அமுத்தணும் அப்படின்னா பாருங்கள், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக அப்படி அமுத்துனீங்க அப்படின்னா வெளியே வரும். பாருங்க, ஸ்க்ரூ வந்து வெளியே தெரியுதுங்களா? இப்போ வந்து அந்த சென்டர் பாக்ஸு இது வந்து உள்பக்கமாக வரணும் பாக்ஸு, சரிங்களா? பாருங்கள், அந்த இது ஸ்க்ரூ வெளியே வந்துடும். இப்போ வந்து இந்த பாக்ஸை கரெக்டாக அந்த 2 ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி கரெக்டாக வைக்கணும். பாருங்கள், கரெக்டாக அந்த பாருங்கள், இப்படி வச்சுட்டு டைட் பண்ணிடணும். இதே போல் இந்த பக்கமும் வந்து டைட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம 2 ஸ்க்ரூ அதே மாதிரி புஷ் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டோடைய முக்கால்வாசி முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ டைட் பண்ணுங்க. பாருங்க, பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக வரணும். வெளிப்பக்கமாக வந்து உள்ளே வந்து பேரிங் வந்து இன்செர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் இன்செர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உள்ளே தெரியணும் நமக்கு. ஸோ உள்ளேயே வந்து ஒரு புஷ்ஷுக்கு இப்போ அதாவது இந்த பேரிங் இன்செர்ட் ஆகிற மாதிரி உள்ள லொக்கேஷன் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து கரெக்டாக உள் பக்கமாக வர்ற மாதிரி ரெண்டு இதுவும் உள்பக்கம் வர மாதிரி மாட்டணும். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். 1க்கு 2 டைம் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த சென்டர் பாக்ஸை வந்து டைட் பண்ணிட்டு இருக்கிறேன். நார்மல் டைட் வைக்க போதும், அளவாக டைட் வச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போ வந்து ஸ்டாண்டு வந்து 75% ரெடி ஆயிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து இப்போ நம்ம ரோலர் எடுத்து மாட்டணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவில் டைட் பண்ணுற மாதிரி ஒரு அலன் இது மாதிரி வரும். அதாவது ஒரு பாக்ஸ் டைப்பில் வரும். புஷ்ஷு தான், அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பாக்ஸ் ஆட்டமே வரும். 2 பக்கமும் வந்து ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூ டாப் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த இது வந்து நல்லா கவனிங்க.
அந்த இன்னரில் வந்து பேரிங் வந்து செட்டிங் ஆகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே அப்படியே கையில் வச்சுட்டு கையிலவே நீங்கள் அந்த பாருங்கள் இப்படி மாற்றி மாற்றி சைடு இது லெஃப்ட்டு இது ரைட்டு அப்படி அப்படி பண்ணணும். வச்சுட்டேன் பாருங்கள். இது தெரியுதுங்களா? இப்போ நல்லாவே தெரியுது பாருங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் ஸ்க்ரூ, ஒரு பக்கம் பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் டைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி லெஃப்ட் ரைட்டு இப்படி போகும். இது வந்து நம்ம லெஃப்ட் சைடுனா இது ரைட் சைடு அந்த மாதிரி நம்ம திருக்கணும். பாருங்கள், சரிங்களா? ஒரு கை வந்து லெஃப்ட்டு, ஒரு கை ரைட்டு திருக்கணும். ஸோ அதே மாதிரி 3 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ 3 ஸ்க்ரூவும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த உள்ள அந்த இது பேரிங் செட்டிங் ஆகிறது உள்ளே இருக்கணும். கவனமாக பார்த்து மாட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் 2 டைம் இதை ஒரு டைம் பார்த்தாலே போதும், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்காகத்தான் உங்களுக்கு வீடியோ மாட்டுறது ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்குது. பாருங்கள், 2 சைடு வந்து பாருங்கள், அந்த இது வந்து பேரிங் உள்ளே வந்து இந்த ரோலர் ரொக்கேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் உங்களுக்கு வந்து கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஈஸியாக எடுத்தோன்னே ஈஸியாக மாட்டுற மாதிரி தான். இப்போ வந்து ரோலர் இருக்கு இல்லையா, அந்த ரோலரை வந்து பாருங்கள், இந்த லாஸ்ட் வந்து பேரிங் இருக்கும். ஸோ இந்த ரோலரை வந்து நம்ம பாருங்கள், பேரிங்கு அதை அப்படியே அதில் வச்சிங்கன்னா அந்த இது லொக்கேட் ஆகிட்டு. ஸோ இதில் நம்ம மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள், பேரிங் சுற்றினா பேரிங் இதாகும் சுத்தம். ரெண்டு இதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 2 ரோலையும் மாட்டிட்டு இது மேலே நீங்கள் உங்கள் ரோலர் சீட்டு வினைல் ஷீரோட ரோலரை நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மேலே எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஸ்டாண்டு மாட்டணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த புஷ்ஷு, இந்த ஓப்பன் புஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பட்டன் புஷ் மாதிரி அதை வந்து அடைக்கிறதுக்கு ஒரு புஷ் சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அதை வந்து அடைச்சிக்கோங்க. புஷ்ஷு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஓப்பன் தெரியாத மாதிரி இருக்கு பாருங்கள், பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்டனை வச்சு நீங்கள் 4 இதையும் வந்து நீங்கள் லாக் இது பண்ணிக்கோங்க. இப்படி கழட்டுன்னா இதை வந்து எடுத்துருங்க. லைட்டாக அப்படி கையில் நம்பினீங்கன்னா வந்துடும். இது வந்து டேமேஜ் பண்ணிடாமல் கையில் தான் நீங்கள் இது பண்ணணும். வரைக்கும் வச்சுட்டு அமுத்தினீங்கன்னா அது இதாகிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பாட்டம் ரோலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டம் ரோலர் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். கீழே சின்ன சுவிட்சு மாதிரி இருக்கும். அதை அப்படி கீழே அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்கும். மேலே எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்டு அப்படி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டு வந்து அலுமினியத்தில் வந்து ஸ்டாண்டு இருக்கும். ஸோ இந்த மிஷினோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டாண்டு தான். அதுக்கப்புறம் வந்து எல்இடி லைட்டு மேலே வந்து டாப்பில் இருக்கும். ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க வந்து உடனடியாக நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவோம். இந்த மிஷினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டாண்டு மாட்டுறது தான் உங்கள் வேலை. ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியான வீடியோ நம்ம கொடுத்துருவோம். ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அனைத்து விஷயங்களும் நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்று போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.